மகாபெரிவா திருவடிகளே சரணம். கும்பகோணத்தை மையமாக வைத்து ஸ்ரீமடம் செயல்பட்டு கொண்டிருந்த சமயம், மடத்தின் பின்புறம் பெரிய மாட்டு கொட்டகையில் மடத்து பசுமாடுகளுடன் கூடிய ஒரு புதிய பசுமாடு வந்து வைக்கோல் தின்று கொண்டிருந்தது. யாருடைய மாடு என்று தெரியவில்லை. ஒருவரும் மாட்டை தேடிக்கொண்டு வரவில்லை. அக்கம் பக்கத்தில் தகவல் கொடுத்து பயனில்லை. 4-5 நாட்கள் கடந்தன. அந்த மாட்டை வெளியே ஓட்டிவிடலாம் என்று பெரியவாளிடம் வந்து கேட்டார்கள். வெளி மாடு என்பதால் அந்த பசுமாட்டை வெளியே துரத்தி விடுவதனால் நம்ம மடத்தில் உள்ள பல வெளி மனிதர்களை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்றார் பெரியவர். மடத்தில் எந்த காரியம் செய்யாமல் தாம் முக்கியமான பணி செய்வது போல் காட்டிக்கொண்டு பலர் உண்டு உறங்கி வந்தார்கள். மாடு வாயில்லா பிரயாணி. அதனிடை எஜமான் யாருன்னு தெரியல. நம்ம மாட்டு கொட்டகையில் இருக்கட்டும், அதை ரட்சிக்க வேண்டியது நமது கடமை என்றார் பெரியவர். சில நாட்கள் கழிந்தது. பின் அந்த பசுமாடு சினைப்பட்டு கன்று ஈன்றது. கார்வார் மறுபடியும் நின்றார். பெரியவாள் முன் சீப்பால் காலம் முடிந்து போச்சு. நல்ல ஜாதி மாடு, புஷ்டியான தீனி, வேலைக்கு 4 சேர் கறக்கிறது என்று சொன்னார் கார்வார். அந்த மாட்டுப்பாலை அப்படியே காலஸ்திரீவர் கோவில் அபிஷேகத்துக்கு கொடுத்து விடு. மாடு மடத்துக்கு சொந்தமானது இல்லை. பால் மடத்துக்கு வேண்டாம் என்றார் பெரியவா. 2 நாட்கள் ஆயின. என்ன செய்கிற அந்த மாட்டுப்பாலை என்று கார்வாரிடம் கேட்டார் பெரியவா. அவர் அவசரமாக தினந்தோறும் 4 சேர் பால் காலஸ்திரீ கோயிலுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார். என்றாலும் தவறுதலாக மடத்து உபயோகத்துக்கு வந்துடலாம் இல்லையா? மாட்டையும் கன்றையும் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுத்துவிடு. அப்படியே செய்தார் கார்வார். ஆனால் அந்த கோவிலில் ஏற்கனவே 4-5 பசு மாடுகள் இருந்தன. நிர்வகிக்க கஷ்டமாக இருந்தது. பசுமாடுகளில் கோவில் அதிகாரி ஏலத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஏலத்தில் விட்டால் அவையெல்லாம் ஒரே கசாப்பு கடைக்குதான் போகும் என்ற அச்சம் பெரியவாளுக்கு. செல்வந்தரான ஒரு பக்தரிடம் சொல்லி எல்லா மாடுகளையும் ஏலத்தில் எடுக்க சொன்னார்கள். பின்னர் அக்கறையுடன் பராமரிக்க கூடியவர்களை பார்த்து ஒவ்வொரு பசுமாடாக கொடுத்து விட்டார்கள். பசுமாடுகளின் அவ்வளவு பாசம் மகா பெரியவாளுக்கு. மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஒரு கோடைக்காலம் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி ஸ்ரீமடத்தில் பல்லக்கில் உட்கார்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார்கள் பெரியவா. ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தார்கள். தட்டு தட்டாக பழங்கள், திராட்சை, கல்கண்டு, தேன் பாட்டில்கள் வெளியே சமர்ப்பிக்கப்பட்டன. திடீரென்று ஒரு குரங்கு படை அங்கே வந்தது. அட்டகாசம்தான். பழங்களை குதறி தின்றன. தேன் பாட்டில் உருண்டன. பெரியவாளிடம் போய் விஷமம் செய்ய போகின்றனவோ என்று சிஷியர்கள் தவித்தார்கள். பெரியவா முகத்தில் சஞ்சலத்தின் ரேகையே தென்படவில்லை. ஒன்றும் செய்யாதீர்கள் என்று விரலை சொடுக்கி தடிகளை கொண்டு வந்த அன்பர்களிடம் சொன்னார்கள். செயலிழந்து தடிகளாக நின்று விட்டார்கள். ஒரு வழியாக தம் வேலைகளை முடித்து கொண்டு ராம காரியத்துக்காக போய்விட்டன வானரங்கள். பக்தர்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னார்கள் பெரியவா. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் குரங்குகளின் தொல்லை தாங்க முடியவில்லை. அசட்டுத்தனமாக மாட்டிக்கொண்டு விட்ட ஒரு குரங்கை தடியால் அடித்து விட்டார் ஒருவர். உட்காயம் ஏற்பட்டு அந்த குரங்கு சில நாட்கள் பின் உயிரை விட்டது. அடுத்ததாக அவருக்கு பிறந்த குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. பெண் குழந்தை. கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டிய பருவம் வந்தது. பெரியவாளிடம் வந்து செய்த பாவத்தை கூறி அழுதார்கள். மண்ணால் குரங்கு பொம்மை செய்து உங்க ஊர் கிராம தேவதை கோவிலுக்கு காணிக்கை மாதிரி சமர்ப்பித்து விடு.
மனம் விரும்பி கல்யாணம் செய்து கொள்பவனாக பார்த்து திருமணம் செய்து கொடு. அப்படியே நடந்தது. வாய் பேசாத அந்த பெண்ணுக்கு சுட்டித்தனமான பேசுகிற குழந்தை பிறந்ததாம். குரங்கை அடிக்கக்கூடாது, அவைகளிடம் கருணை காட்ட வேண்டும். ராம சேவர்கள் பரம்பரையில் தோன்றியவை. நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு இவைகளை விட்டுவிடணும். பெரியவாளிடம் இருந்து சம்பவத்தையும் உபதேசத்தையும் கேட்ட அன்பர்கள் உருகி போனார்கள். மகா பெரியவா திருவடிகளே